திரு முனவர் பாஷா, உங்கள்கிட்டருந்தே தொடங்குறேன். ஏன்னா உங்களுடைய தலைவர் இன்றைக்கு மதியம் உள்துறை அமைச்சரை சந்தித்திருக்கிறார். அந்த சந்திப்புகளுடைய தொடக்கம் அது அப்படின்னு பார்க்கணுமா, எப்படி பார்க்கணும்? எங்கள் தலைவர் வாசன் அவர்கள் 2 தினங்களுக்கு முன்னாலே உள்துறை அமைச்சரை சந்திப்பதற்காக நேரம் கேட்டிருந்தார். இன்றைக்கு அவருக்கு நேரம் ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த அடிப்படையிலே பாராளுமன்றத்தில் இருக்கின்ற உள்துறை அமைச்சருடைய அலுவலகத்திலே தலைவர் வாசன் அவர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறார். எங்களை பொறுத்தவரை நாடாளுமன்ற தேர்தலின் பொழுதே கூட அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு வலுவான கூட்டணியை அமைக்க வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டவர் தலைவர் வாசன். அதை பற்றி அவர் வெளிப்படையாகவும் சொல்லி, அது வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அந்த முயற்சிக்கு பின்னால் இருந்து எடப்பாடியாரை சந்திக்க சொன்னவரும் அமித்ஷா அவர்கள்தான். எனவே அமித்ஷா அவர்களுடைய வேண்டுதலின் அடிப்படையிலே தான் தலைவர் வாசன் அவர்கள் எடப்பாடியார் அவர்களை சந்தித்து பேசினார். அது நிறைவேறாமல் போய்விட்டது. இப்பொழுது வருகின்ற தேர்தல் என்பது சட்டமன்ற தேர்தல். திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலுவான கூட்டணி அமைத்திருக்கின்ற பொழுது அதை எதிர்கொள்ள அதிமுக ஒரு வலுவான கூட்டணி அமைக்க வேண்டும் என்று சொன்னால், தெளிவாக ஏற்கனவே எடப்பாடியார் பல முறை தொடர்ந்து சொல்லுகிறார், எங்களுக்கு இருக்கின்ற ஒரே எதிரி, பிரதான எதிரி திமுக தான். எனவே திமுகவை தவிர வேறு யாரும் எங்களுக்கு எதிரி இல்லை என்று சொல்கின்ற பொழுது அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியோடு கூட்டணி வைப்பதற்கு எந்த விதமான அவருக்கு தயக்கமும் இல்லை என்பதுதான் அதனுடைய பொருள். அதோடு சேர்ந்து கூட்டணி குறித்து 6 மாதத்திற்கு பிறகு அதுக்கு நேரம் இருக்கு. இப்போ அவர் இதுவரைக்கும் அமித்ஷாவை பார்க்க மாட்டேன், மோடியை சந்திக்க மாட்டேன்லாம் சொல்லிட்டு இருந்தவர் இப்போ டெல்லிக்கு போய் அமித்ஷாவை சந்திக்கிறாருன்னு சொன்னா இது உறவை புதுப்பித்துக் கொள்கின்ற ஒரு வாய்ப்பு. தேர்தல் கூட்டணி 6 மாசம் பொறுத்து கூட நாங்க முடிவு எடுக்கலாம், அவர் முடிவு எடுக்கலாம். அதனால ஒரு சுமூகமான உறவுக்கான எதிரி பாஜக அல்லங்கிறத சொல்றாரு அப்படிங்கிறீங்க. இந்த சந்திப்பு சுமூகமான ஒரு உறவு ஏற்படுவதற்கு ஒரு அச்சாரமாக இது இருக்கலாம். என்னுடைய எதிரி இதுவரைக்கும் பாஜக எந்த காலத்திலும் கூட்டணி வைக்க மாட்டோம், 2026 29 வரைக்குமே சொன்னாங்க. ஆமா, 29 வரைக்கும் கூட்டணி இல்லைன்னா சொன்னாரு. ஆனா இன்னைக்கு சூழ்நிலை, காலத்தின் கட்டாயம் திமுகவை எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பலமான கூட்டணி தேவை என்பதை அதிமுகவில் இருக்கின்ற 2ஆம் கட்ட தலைவர்களே சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இவர் டெல்லி சென்று இருக்கிறார். அமித்ஷாவை சந்தித்ததற்கு பின்னால் என்ன காரணம் சந்திப்புக்கு என்பதை அவர் வெளிப்படுத்துவார். சந்திப்பு என்பதே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கண்டிப்பாக. அவர் இதுவரைக்கும் சந்திக்காம இருந்தவர் இப்ப டெல்லி போறாரு. தலைமை அலுவலகத்தை, அவங்க கட்சியினுடைய அலுவலகத்தை பார்த்து விட்டு திரும்பி இருக்கலாம் ஈவினிங். ஆனா இருந்து சந்தித்து அதற்கு பின்னால் நாளைக்கு பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார் என்று சொன்னால் அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாகத்தான் இருக்க முடியும். உறவு புதுப்பிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக அது இருக்கலாம். பத்திரிகையாளர்கள்ட்ட நாளைக்கு விரிவா பேசுறங்கிறத இன்னைக்கு அவர் சொல்லியிருக்காரு. பத்திரிகையாளர்களை சந்திப்பின் போது நாளைக்கு கண்டிப்பா நாளைக்கு சொல்லுவாரு. அப்படியே இருந்தாலும் கூட இன்னைக்கு சொல்லல, நாளைக்கே சொல்லலைன்னா கூட 6 மாச காலம் அவகாசம் இருக்கு. ஆனா இதுவரைக்கும் பிரிந்தவர்கள் மீண்டும் கூடக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகிறது. அது உருவானதற்கு பிறகு காலம் அதற்கு பிறகு அதை பதில் சொல்லும். ஓகே, இப்போ இன்னைக்கு உங்க தலைவர் சந்தித்தது அப்படிங்கிறதும் இதற்கான ஒரு முன்னோட்டம் அல்லது கூட்டணி அது குறித்த நாங்க தொடர்ந்து அந்த முயற்சியில தான் ஈடுபடுறோம். எங்களுக்கு அதிமுக தலைமையில் ஒரு பலமான கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணியும் சேர்ந்து அமையணும். அது எங்களுடைய நோக்கம். அது பாராளுமன்றத்தில் அது எதிர்பார்த்தோம். இப்போ அது வர வேண்டிய சூழ்நிலை வந்ததுன்னு சொன்னா, ஒருவேளை அமித்ஷா எடப்பாடியார் சந்திக்கும் போது நீங்க இதெல்லாம் கொஞ்சம் அழுத்தமா சொல்லுங்கன்னு கூட சொல்லியிருக்கலாம் எங்க தலைவர். ஏன்னா எங்களுடைய நோக்கம் வலுவான கூட்டணி திமுகவை எதிர்ப்பதற்கு தேவை என்பதுதான் தமிழ் மாநில காங்கிரசும் அதனுடைய தலைவருடைய நோக்கமாக இருக்கு. உறவை புதுப்பிப்பதற்கான ஒரு சந்திப்பாக இது அமையும் அப்படின்னு திரு முனவர் பாஷா சொல்றாரு. கேசிபி எப்படி பாக்குறீங்க? ஒரு நீண்ட நாட்களுக்கு பிறகான அவருடைய டெல்லி பயணம், அப்புறம் இந்த சந்திப்பு நடக்குதுங்கிறதே பொலிட்டிக்கலா ஒரு சிக்னிபிகண்டான ஒரு இடம் தான் அப்படின்னு சொல்லுங்க. நிச்சயமா மனதளவில் அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணியில் சேரலாம் என்கிற முடிவு எடுத்ததற்கு பிறகுதான் இந்த சந்திப்பே நடைபெறுகிறது என்று தான் பார்க்கணும். ஒருவேளை பாஜகவோடு கூட்டணி இல்லை என்பதாக முடிவுகள் இருந்தால் இந்த சந்திப்பு நடக்காது. அதனால இந்த சந்திப்பு என்பதே கூட்டணிக்கான அச்சாரமாக எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து இன்றைய தேதிக்கு திமுகவை பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்பு அவர்கள் இருந்ததை விட சில திட்டங்களில் பலனாளிகளை அவர்கள் அதிகரித்திருக்கிறார்கள். அந்த வாக்கு வங்கியை ஒரு குறிப்பிட்ட சதவீத குறிப்பிட்ட செக்டார்ஸ் அவங்க உருவாக்கி இருக்கிறாங்க.
அடுத்து மிகப்பெரிய பொருளாதார பலத்தோடு இருக்கிறாங்க, ஆட்சி அதிகாரத்தோடு இருக்கிறாங்க, கூட்டணி பலத்தோடு இருக்கிறாங்க. தனிப்பட்ட முறையில் அதிமுக மட்டுமே எந்த ஒரு கூட்டணியும் இல்லாமல் திமுகவை வீழ்த்துகிற வலிமையை இந்த கடந்த 4 ஆண்டு காலத்துல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் அதிமுக பெற்றுவிடல. அதே போல அந்த வலிமை என்பது ஒரிஜினலா அம்மா காலத்தில் இருந்த அதிமுகவுக்கு இன்றைய வலிமை குறைந்திருக்கிறது. வலிமை குறையுது அப்படின்னா கூட்டணிக்காக எல்லா கட்சிகளும் அவங்களை அணுக மாட்டாங்களே, பாஜக உட்பட. கூட்டணி வந்தா நல்லதுங்கிற ஒரு பாசிட்டிவ் சவுண்ட் தானே வருது இப்ப. இல்ல, அதாவது பாஜக தலைவர்கள்ட்ட இருந்துமே கூட, அதாவது 2016ல தனித்து நின்று திமுகவை வீழ்த்தி ஆட்சி அமைத்தது. அந்த பலம் இன்றைக்கு இல்ல. அப்ப கூட்டணி பலம் தேவைப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சியும் தங்களை ஒருவேளை சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவோடு கூட்டணி அமைத்திருந்தால் இன்றைக்கு மத்தியில மைனாரிட்டி அரசு என்கிற ஒரு நிலையை கூட ஏற்பட்டிருக்காது. தமிழ்நாட்டிலிருந்து ஒரு 30 நாடாளுமன்ற உறுப்பினர்களை இந்த கூட்டணி பெற்றிருந்திருக்கலாம். அது அவர்களுக்கு ஒரு பலமாக இருந்திருக்கும். அப்ப இந்த பிளவு என்பது திமுகவுக்கு வெற்றியையும் பாஜகவுக்கு ஒரு விதத்தில் பாதிப்பையும் அதிமுகவுக்கு ஒரு விதத்திலையும் பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது. அப்ப 2 பேருமே இந்த அவசியத்தை உணர்ந்திருக்கிறார்கள். பாஜகவுக்கு 2029 வரக்கூடிய அந்த தேர்தல் அவர்களுக்கு முக்கியம். அன்றைய தேர்தல் அது 4வது முறையாக அவர்கள் 3 முறை ஆட்சி நடத்திவிட்டு 4வதாக அவர்கள் அந்த தேர்தலை சந்திக்கணும். அப்ப அந்த சமயத்துல கூட்டணியை ஏற்படுத்துவதை விட 2026இல் அதிமுக ஆட்சி அமைப்பதற்கு அவர்கள் உறுதுணையாக இருந்தால் அது ஒரு இடையில ஏற்பட்ட அந்த உரசல்களை விரிசல்களை சரி செய்வதற்காக அது அமையலாம். அதனால இந்த கூட்டணி என்பது கிட்டத்தட்ட உறுதியாக்கப்பட்ட அதற்கான ஒரு மனநிலைக்கு வந்த பிறகுதான் சந்திப்பு நடக்குது. சந்திப்பே 2 பேருக்குமான அந்த ஒரு எண்ணம், அதாவது அவர் சொல்ற மாதிரி ஒரு புதுப்பிப்பதற்கான ஒரு இடத்திற்கு வந்துடுறாங்க அப்படிங்கிறீங்க. அந்த அடிப்படையில் தான் நடக்குது. முதல் கட்ட கருத்தை எடுத்துப்போம், அதுக்கு பிறகு அதை பற்றியும் விரிவாக பேசலாம். திரு அக்னீஸ்வரன், திடீர் டெல்லி பயணம் அப்படிங்கிறத எப்படி பார்க்கணும், அல்லது ஏற்கனவே திட்டமிட்ட பயணமா, அதை எப்படி பார்க்குறீங்க? அனைவருக்கும் வணக்கம். அதாவது சார், காற்றடித்தால் சாய்வதில்லை, கனிந்த மனம் வீழ்வதில்லை அப்படிங்கிறது மாதிரி, அதாவது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தும்மினால், ஒரு ஜலதோஷம் பிடித்தால் என்ன என்று பார்க்கக்கூடிய இந்த நாட்டில் தான் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் பிணைய கைதியாக வெளியிலே வருகிறார். அன்றைக்கு இரவே தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் பிணைய கைதி பழைய கைதி நான் சொல்லல, அப்படி சொல்ல மாட்டேன். ஆகவே அவர் வெளியிலே வருகிறார், பிணையில் வருகிறார். ஆனால் வந்திருக்கிறாருங்கிறீங்க. சரி, பெயில்ல தானே வந்திருக்கிறார். ஆகவே அன்னைக்கே தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு முதலமைச்சர் டெல்லிக்கு போனாங்க. அடுத்த நாள் திரும்பி வர்றாங்க. ஏன்னா இது சார் கருணாசார் இருக்கும்போது இதை சொன்னா தான் கருணாசார் பதில் சொல்றார். இல்லாத இடத்துல பேசினால் நாம் பாட்டுக்கு ஏதோ சங்கு ஊதுற மாதிரி ஆயிரும். சரி, ஆகவே அன்னைக்கு போனாங்க. அடுத்த நாள் திரும்பி வருகிறார்.